ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ சிம்மாச்சலம் வராக நரசிம்மர் க்ஷேத்திர மகிமைகளை பார்க்க போகிறோம், அனுபவிக்கலாம். இந்த வராக நரசிம்மன் சிம்மாச்சலம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, விசாகப்பட்டினத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சிம்மாச்சலம் அப்படின்ற இந்த க்ஷேத்திரம் உள்ளது. இங்கே பகவான் ஸ்ரீ வராக லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் கொண்டு வரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். இந்த க்ஷேத்திரம் உலகில் எங்கும் காண முடியாத தனி சிறப்பு வாய்ந்தது. இங்கே எப்படி பகவான் அவதரித்தார் அப்படின்ற புராண சரித்திரம் பார்க்க போனால், பிரகல்லாதர் மிக உயர்ந்த பக்தர், உலகில் பக்தி மார்க்கத்திற்கு வித்திட்ட வித்தகர். இந்த பிரகல்லாதர் மிக உயர்ந்த ஹரிபக்தராக இருந்தார். நாராயணன் திருவடியில் அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தார். அவனுடைய தந்தை ஹிரண்யகசிபு. அந்த ஹிரண்யகசிபு தன்னோட கூட பிறந்த தமையன் ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற அசுரனை பகவான் வராக அவதாரம் எடுத்து அழித்ததால், அவனை கொன்று முடித்ததால், அவனுடைய கூட பிறந்த ஹிரண்யகசிபு அப்படின்ற அசுரன் மிக வலிமையாய்ந்த அசுரன் கோரமான தவத்தை புரிந்து பிரம்மாவிடம் வரம் வாங்கினான். என்ன மாதிரி வரம் வாங்கினா? சாவே இல்லாத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டான். பிரம்மா அது கொடுக்க முடியாது, எனக்கே இறப்பு உண்டு, அதனால் நான் அந்த வரத்தை தர முடியாது அப்படிங்கும்போது இந்த சாவே இல்லாத வரம் வாங்கினான். எப்படி வாங்கினா? சுற்றி வளைச்சி வாங்கினான். நேரடியாக வாங்காமல் சுற்றி வளைச்சி, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரி ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது, யக்ஷர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள் யாராலையும் சாகக்கூடாது, உயிருள்ள பொருளாலையும் சாகக்கூடாது, உயிரற்ற பொருளாலையும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி பூமியில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் சொல்லி அதை எதனாலையும் நான் இறக்கக்கூடாது, நான் சாகக்கூடாது அப்படின்னு வர வாங்கலாம். அப்படி வர வாங்கி பிரம்மாவே அந்த வரத்தை கொடுத்துட்டு பயப்பட்டார். வரம் கொடுத்து முடித்த உடனே ஹிரண்யகசிபு என்ன நீ வணங்கு அப்படின்னு சொல்லி ஆணையிடுறான் பிரம்மாவுக்கு. பிரம்மாவே பயந்துக்கிட்டு ஹிரண்யகசிபு வணங்கிட்டு போகிறார். ஹிரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹிரண்யகசிபுவின் மனைவி, அதாவது பிரகல்லாதரின் தாய், நாரத மகரிஷியோட ஆசிரமத்தில் இருக்காங்க. அப்படி ஆசிரமத்தில் இருக்கும் போது நாரத மகரிஷி பகவானை பற்றின அனைத்து விதமான லீலைகளையும் பகவத் சரித்திரங்களையும் அவங்களுக்கு உபதேசித்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு கேட்டாங்களோ இல்லையோ, கர்ப்பத்தில் இருக்க இந்த பிரகல்லாதர் எல்லா விஷயத்தையும் தன்னோடக்குள்ளே கிரகிச்சு கொண்டார், மனசில் வாங்கிக்கிட்டார். கருவில் இருக்கும்போது விஷ்ணு பக்தி உடையவராக வளர்ந்தார் பிரகல்லாதர். அதான் கருவிலே திருவுடையார். கருவிலே இருக்கும்போது பகவானோட கடாட்சம் பெற்று வளர்ந்தார். பிரகல்லாதன் பிறந்த பின்பு விஷ்ணு பக்தி மாறாமல் வளர்ந்தான். இந்த உலகமே ஹிரண்யகசிபுவை கடவுளாக வணங்கினாங்க. ஏன்? ஹிரண்யகசிபு மேலே இருந்த பயத்தால். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான, சொல்ல ஒண்ண முடியாத அதிபலசாலியாக இருந்தான். எல்லா கோவில் விக்கிரகங்களையும் எடுத்துட்டு நீக்கிட்டு இவனோட விக்கிரகத்தை வச்சு இவன் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லி, உலகத்திற்கு தனி நிகர் கடவுள் நான் ஒருவனே அப்படின்னு ஹிரண்யகசிபு வாழ்ந்து வந்தான். அப்படி இருந்தும் நாராயணனை தேடி நான் கொல்லுவேன் அப்படின்னு போய் தேடனான். சொர்க்கலோகம் முதற்கொண்டு எல்லா லோகத்தையும் வெற்றி பெற்றான். உலகத்தில் எங்குமே பகவான் ஹரியோட பேர், நாம ஜபமோ பக்தியோ பஜனையோ யாக யஜ்ஞமோ எதுவுமே நடக்கலை. எல்லாத்தையுமே நிறுத்திட்டான். இவனோட சக்தியால் ஆகாயத்தை, பூமியை, பகலை, சூரியனை, காற்றை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினான். அவ்வளோ மிக பயங்கர பலசாலியான அசுரனாக இருந்தான். தன்னை ஒருவனையே கடவுளாக உலகங்கள் எல்லாம் வழிபடணும். இப்போ பெருமாளை தேடிட்டு போனான் வைகுண்டத்துக்கு, ஸ்ரார வைகுண்டத்துக்கு. அப்படி போகும்போது பகவான் அங்கே அந்தர் தியானம் ஆயிட்டார், அங்கே மறைஞ்சிட்டார். இவன் கண்ணுக்கு புலப்படலை. அதனால் உலகத்திற்கு கடவுள்னு சொன்ன ஹரி இல்லை, எங்கே தேடியும் கிடைக்கல. நான் அவனோட போரிட்டு அவனை கொல்லணும்னு இருக்கேன், கிடைக்கல. அவன் என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான். அவன் கடவுள் இல்லை, நான் ஒருவனே கடவுள் இருந்தான் ஹிரண்யகசிபு. ஆனால் அவனோட பிள்ளையான பிரகல்லாதர் மிக உன்னத விஷ்ணு பக்தராக வளர்ந்து வந்தார். அப்படி அவர் வளர்ந்த அவரோட விஷ்ணு பக்தியை பார்த்து பொறுக்க முடியாத ஹிரண்யகசிபு அவனோட குருக்கிட்ட சொல்லி இவனை கண்டித்து வளங்க அப்படின்னு எத்தனையோ முயற்சி பண்ணியும்
பிரகல்லாதர் மனதில் இருக்க விஷ்ணு பக்தியை மாற்ற முடியலை. மிரட்டி பார்த்தான், என்னென்னவோ பண்ணி பார்த்தா முடியல. சரி, இவனை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை, கொன்று ஒழிக்கணும். இவனை பார்த்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விஷ்ணு பக்தியை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உலகத்தில் இவன் இருக்கக்கூடாது. ஈரேழு 14 லோகமே என்னை பார்த்தா பயப்படுது, நடுங்குது. என் குடும்பத்தில் ஒருத்தன் விஷ்ணு பக்தனாக இருக்கிறதா, இவனை கொன்னே தீரணும்னு சொல்லி பல வழியில் பல முயற்சிகளில் பிரகல்லாதரை கொல்ல முயற்சி பண்ணாங்க. என்ன பண்ணா, மிக உயர்ந்த கதை, வாள், வில்லு, வேல், கம்புகளை கொண்டு பிரகல்லாதரை அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, எப்படியாவது கொண்டு விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பாம்புகளை விட்டு விஷநாகங்களை விட்டு பிரகல்லாதரை கடிக்க வச்சான். அந்த விஷநாகங்களும் பிரகல்லாதரை கொல்ல முடியல. நெருப்புல வானளாவு உயரக்கூடிய எரியக்கூடிய அளவுக்கு நெருப்பு கட்டைகளை அடுக்கி வான உயரம் எரியிற நெருப்புக்குள்ள தூக்கி போட்டான். அதுலேயும் பிரகல்லாதரை சாகலை. பகவான் எல்லா இடத்துலையுமே காப்பாற்றிட்டே இருக்கார். அதை தாண்டி யானையை வச்சு மிதிக்க வச்சான். அப்பயும் பிரகல்லாதர் பகவான் ரட்சிச்சார். அதை தாண்டி நாகங்களால், நாகபாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகங்களால் கை கால் எல்லாத்தையும் கட்டி கடலில் தூக்கி போட்டான். அது இல்லாமல் மலைகளை தூக்கி கடலில் போட்ட பிரகல்லாதர் மேலே போட்டு அழுத்தினான், மேலே வரக்கூடாதுன்னு. இருட்டறையில் பலகாலம் அடைச்சான். வீட்டில் மொட்டை மாடியில் பனியில் போட்டு உலர்த்தனான், வெயிலில் போட்டு காய வச்சான். எவ்வளவோ முறைகளில் கொல்ல முயற்சி செஞ்சான் ஹிரண்யகசிபு. எதனாலையும் பிரகல்லாதரை ஒன்றும் பண்ண முடியல. அவரோட விஷ்ணு பக்தியும் அழிக்க முடியல, பிரகல்லாதரையும் கொல்ல முடியல. அப்படி எண்ணில் அடங்காத முறைகளில் முயற்சி செஞ்சது. அந்த எண்ணில் அடங்காத முயற்சிகளில் ஒரு முயற்சி, மிக உயர்ந்த மலை மேலே ஏறி மலையிலேருந்து தூக்கி போட்டுருங்க பிரகல்லாதரை. இந்த பிரகல்லாதனை மலையிலேருந்து தூக்கி போட்டுருங்க. மலையிலேருந்து கீழே விழும்போது கீழே வர வழியில் வர பாறைகளில் மலைகளில் எங்கேயோ அடிபட்டு தலை மோதி உடலெல்லாம் நசுங்கி சின்ன பின்னமாக போகட்டும் அப்படின்னு ஆணையிட்டு அவனோட ராஜ்யத்தில் இருக்கிற கிங்கரர்களை, வேலைக்காரர்களை கூப்பிட்டு பிரகல்லாதரை மலை மேலே தூக்கி கொண்டு போய் அங்கிருந்து தூக்கி வீசினாங்க. அப்படி தூக்கி வீசும் பொழுது அங்கிருந்து பிரகல்லாதர் கீழே விழுறார். அப்படி மலையிலேருந்து கீழே விழ பிரகல்லாதரை பகவான் நரசிம்மர் காப்பாற்றினார். அப்படி மலையிலேருந்து கீழே விழுந்த பிரகல்லாதனை காப்பாற்றின இடம் இந்த சிம்மாச்சலம் வராக நரசிம்மர் கோவில் கொண்டிருக்கிற க்ஷேத்திரம். இது மலையிலேருந்து விழும் பொழுது மலையை பெயர்த்து பிரகல்லாதனுக்கு ஒரு பாதை, கீழே எந்த இடைஞ்சல் இல்லாமல் மலையிலேருந்து விழும் பொழுது மலை முகடுகளில் மோதாமல் பிரகல்லாதரை காப்பாற்றுறது அந்த மலையை நகர்த்தினார். வைகுண்ட லோகத்திலேருந்து இறங்கினார். அப்படி வைகுண்ட லோகத்திலேருந்து இறங்கும் போது பூமியில் குதித்ததுனால பகவானோட பாதம், திருவடி பூமிக்குள்ளே போயிடுச்சு. பூமிக்குள்ளே போனதுனால நாம் இப்போ போய் பெருமாளை சேவித்தாலும் கணுக்காலில் இருந்தால் பகவான் சேவை சாதிப்பார். சரி, வைகுண்ட லோகத்திலேருந்து குதிச்சார், கருடனோட வந்தார். இவர் வெறும் நரசிம்மர் மட்டும் இல்லை, வராக அவதாரமும் இதில் சேர்ந்து அவதரித்தார். வைகுண்ட லோகத்திலேருந்து வேகமாக மலையிலேருந்து கீழே உள்ள ஒரு பிரகல்லாதனை காப்பாற்றுறதுக்காக வேகமாக வரும் பொழுது இந்த கருடன் அவரோட வேகத்தை தாங்க முடியல. இப்போ கருட வாகனத்தில் தான் பகவான் வருவார். கருடன் மிகவும் வேகமானவர், பலசாலி, மனோவேகம், வாயு வேகம் அப்படின்னு சொல்லி கருடனை சொல்லுவாங்க. இந்த வைகுண்டத்திலேருந்து இறங்கி பகவான் வேகமாக ஒடியறும் போது கருடனோட மேலே பகவான் உட்கார்ந்து வராரு. பகவான் வர வேகத்துக்கு கருடனால் போக முடியல. கருடனுக்கு ரொம்ப தள்ளாடும் போது ஒன்றும் முடியாத நிலைமையில் பகவானை பார்த்து, பகவானே என்னால் முடியல, உங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, உங்களை சுமந்துக்கிட்டு நீங்கள் போகிற வேகத்துக்கு உங்களை சுமந்துக்கிட்டு என்னால் போக முடியல அப்படின்னு கருடன் பிரார்த்திக்கும் பொழுது, நீ களைப்படைஞ்சிட்டியா, சரி இந்தா அப்படின்னு சொல்லி பகவான் வராக நரசிம்மர் அவரோட கட்டை விரலால் கருடனுக்கு பாலமுதம் ஊட்டினார். விக்கிரகத்தில் சேவிக்கலாம் பெருமாளை. ஒரு திருக்கையில் கட்டை விரலால் கருடனுக்கு பால் ஊட்டி கொண்டு இன்னொரு கையால் தன்னோட வஸ்திரத்தின் மேலே வச்சு கொண்டு பூமியிலே இறங்குறார். இவர் முகம் வராக முகம், பன்றியின் அவதாரம் கொண்ட வராக முகமாகவும், உடல் மனித உடலாகவும், வாள் சிங்கத்தின் வாளாகவும் இந்த திருமேனியோட நரசிம்மர் அவதரிச்சு. இப்போ வராகரும் இருக்காரு, மனித உருவத்திலும் இருக்காரு. அப்படி எல்லாம் இருந்தாலும்
நரசிம்மராகத்தான் அவதரித்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்த வாள் ஓங்கி பூமியில் அடிக்கிற மாதிரி அந்த ஸ்திதியில் வாளை தூக்கி பூமியில் ஒரே அடி அடிக்கிற மாதிரி வாளை அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டே இருக்கார் இந்த வராக நரசிம்மர். மிகவும் உன்னதமான நரசிம்மர். இந்த திருமேனி இந்த இடத்த விட்டு உலகில் வேறெங்கும் காண கிடைக்காத மிகவும் பொக்கிஷமான அற்புதமான திவ்யமயமான திருமேனி விக்கிரகம். இதுதான் இங்கே இந்த க்ஷேத்திரத்தில் வராக நரசிம்மர் அவதரிப்பதற்கு காரணமான சரித்திரம். இந்த வராக நரசிம்மர் உக்ர ரூபமானவராக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்தார், பிரகலாதனை காப்பாற்ற வந்தார். அதனால் இந்த நரசிம்மருக்கு வருடம் முழுவதும் சந்தன காப்பால், சந்தனம் அப்படின்றது குளிர்ச்சி, பகவானோட கோபத்தை போக்குறதுக்காக சந்தனம் பூசப்படுகிறது. சந்தன காப்போடவே தான் இருப்பார். இந்த அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய ஒரு நாள் மட்டும் பகவானை சேவிக்கலாம். அன்றைய ஒரு நாள் சந்தன காப்பில்லாத இந்த திருமேனியை சேவிக்கலாம். அன்றைய நாள் நிஜரூப தரிசனம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அங்கே 1000 கலசங்களால் பகவானுக்கு திருமஞ்சனம் நடக்கும். 1000, 108 இது போல் இருக்கிற முறைகளால், கலசங்களால், இளநீர்களால், உயர்ந்த வாசனை திரவியங்களால் பகவானுக்கு அன்றைக்கி திருமஞ்சனம் நடக்கும். 108 முறை ஆரத்தி, கற்பூர நீராஞ்சன ஆரத்தியும் நடக்கும். மறுபடி அடுத்த நாள் பகவானுக்கு திரும்பவும் சந்தன காப்பு சாத்திடுவாங்க. மறுபடி அடுத்த வருஷம் அக்ஷய திருதிக்குத்தான் பகவானை சேவிக்க முடியும். சரி, இங்கே கோவில் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தா புரூரவஸ் சக்கரவர்த்தி. புரூரவஸ் அப்படின்ற மன்னன் இந்த வழியாக போகும் பொழுது, இந்த இடத்துக்கு வரும் பொழுது கனவில் நரசிம்மர், நான் இங்கே இருக்கேன், எனக்காக இங்கே ஒரு கோவில் கட்டு, கனவில் ஆணையிட இப்போ நாம் சேவிக்கிற கோவிலை அவர் தான் எழுந்தருள பண்ணினார். அதற்கு பின்பாக பல ராஜாக்கள் இந்த கோவிலுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். இந்த பெருமாள் சந்தன காப்பு அணிஞ்சிருந்தாலும் பெருமாளோட திருமேனி சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்கிற இந்த சந்திரகாந்தமான சிலை, அதால் பகவானோட திருமேனி ஆனது ஸ்வயம் வியக்தமாகவே சொல்லப்படுகிறது. பகவான் முன்னாடி போய் நிற்கும் பொழுது, பகவானை சேவிக்கும் பொழுது, அந்த சந்தனகாப்போட பகவான் எழுந்தர் இருந்தாலும் பகவானை சேவிக்கும் பொழுது, முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம உடம்பே, சரீரமே, மனசே அப்படியே கடகடகடன்னு ஆடும். அவ்வளோ மகிமை பொருந்தியவர். அந்த க்ஷேத்திரத்தில் போய் இருக்கும் பொழுது அந்த நரசிம்மருடைய மகிமையை நம்மளாலேயே பிரத்யட்சமாகவே அனுபவிக்கலாம், உணர முடியும். முகம் வராக பெருமாளோட முகம், உடல் மனித உடல், வால் சிங்கத்தின் வால், மூணும் சேர்ந்திருந்தாலும் நரசிம்மர் வராக லக்ஷ்மி நரசிம்மராக தான் இங்கே பகவான் அனுகிரகம் பண்ணுறார். இந்த திருக்கோவில்களில் சித்திரம், கோவிலில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நரசிம்மரோட பல்வேறு விதமான அவதாரங்கள், ராமகிருஷ்ண வராக அவதாரங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அதிலே இப்போது நரசிம்மருக்கு பலவிதமான அவதாரங்கள், பலவிதமான திருமேனி வர்ணனைகள், திருமேனிகள் அப்படின்னு சொல்லி வேதங்களில், ஆகமங்களில், சம்ஹிதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை போல் இருக்கிற நரசிம்மரோட 32 விதமான சித்திரங்கள் கோவில்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 32 நரசிம்மர்களோட பேர் கிடைச்சிருக்கு. ஆனால் நரசிம்மரோட அந்த திருவுருவம் படங்கள்லாம் கிடைக்கல. என்னென்ன நரசிம்மர் எப்படி இருப்பார்? இப்போ சக்கரத்தாழ்வார் பின்னாடி இருக்கிற நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர், 4 திருக்கரங்களிலும் சுதர்சன சக்கரத்தை ஏந்திருப்பார். உக்ர நரசிம்மர், அதே போல் யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ விதமான நரசிம்மரோட திருமேனி அவதாரங்கள் உண்டு. இதில் 32 விதமான நரசிம்மரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதோட சித்திரம் படம் கிடைச்சா அவசியம் அதுவும் போடுறேன். இல்லை அப்படிங்கும்போது அந்த நரசிம்மரோட திருநாமம், நரசிம்மரோட பேர் என்னென்ன பேர் அப்படின்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.